ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. வரும் பர்வதம் மீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் மீரா என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவி அகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகள் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரால் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாயா. கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து அல்லேலூயா அவருடைய நாமத்தை அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இயேசுவே பிதாவாகிய தேவனே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நித்தியரே அல்லேலூயா. எங்கள் கண்மலையே உன்னதமான தேவனே அல்லேலூயா. உயர்ந்தவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலும் அப்பா நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்க ஆராதிக்க அல்லேலூயா. தூய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராகப்பா.
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவே, ஹல்லேலூயா, கேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனே, ஹல்லேலூயா, எங்கள் நடுவிலே இந்த நேரத்தில் அப்பா ஆவியானவர் நீர் அசைவாடும், தூய ஆவியானவர் நீர் அசைவாடும் அப்பா. ஹல்லேலூயா, 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 உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, பரிசுத்தமுள்ள தேவனே, சத்தியமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நீரே ஆராதனைக்குரிய தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா, உம்முடைய மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் நான் கொடேன் என்று சொன்னவர் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம், அந்த தூய ஆவியானவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆராதிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. உன்னதரே ஆராதனை. ஆமென். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை, உண்மையான தேவனே ஆராதனை. ஆமென். உண்மையான தேவனே ஆராதனை, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆமென், ஆராதனை. நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை. நித்தமும் காக்கும் ஆமென், சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆமென். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஹல்லேலூயா, ஆமென். உன்னதரே ஆராதனை, உத்தமரே ஆராதனை, உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை, ஆராதனை. ஆமென். உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆமென். நித்தியரே ஆராதனை, சத்தியரே ஆமென், உண்மையுள்ளவரே ஆமென். இயேசுவே ஆமென், சத்தியரே ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை. நித்தமும் காக்கும் தேவனே, சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசு, ஆராதனை ஆவியே, ஆராதனை. ஆமென். ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே,
ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனை தேவனே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பிதாவாகிய தேவனே, தேவனுடைய குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கே ஆராதனை அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் உன்னதமானவர், நீர் உயர்ந்தவர். ஹalleluya 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 ஹalleluya. நித்தியமான தேவ சத்திய பரனாகிய கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். எங்கள் உயிருள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய மகிமை ஹalleluya இந்த இடத்துல வெளிப்படட்டும். ஆராதிக்கிற இந்த வேளையில வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஹalleluya. ஆராதிக்க ஆராதிக்க உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை வெளிப்படட்டும். ஹalleluya ஹalleluya. உயர்த்துகிறோம் இந்த இடத்துல, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜாவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவ கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவுமான அவர்க்கே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு இயேசுவே. ஆமென் உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசு அவருக்கே ஆராதனை. இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹalleluya உமக்கு ஆராதனை
பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆமென். பரிசுத்தமும் ஆமென் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. Thank you Lord. ஆராதனை உமக்கு இயேசுவே. ஆமென். உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. சத்தியமுள்ள தேவனுக்கே ஆராதனை. தாவீதின் திறவுகோலை உடைய தேவனுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. நீர் ஆதியும் அந்தமுமான தெய்வம் அப்பா. நீர் அல்வா ஒமேகாவுமானவர். நீர் வல்லமையுள்ளவர். அந்த தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை போல ஒரு தேவன் இல்லை. நீ சர்வ வல்லவர். நீர் சர்வ சிருஷ்டியை நீர் காண்கிறவர். சர்வ சிருஷ்டியை நீர் காப்பவர். உம்மை போல தேவன் வேறு ஒருவரும் இல்லை அப்பா. ஹல்லேலூயா. உமக்கே அந்த ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமையுள்ள தெய்வம், நீர் பராக்கிரமம் உள்ள தெய்வம். அந்த வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே இதை செய்வாடுகிறீர்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உம்முடைய கிரியையிலே நீர் வல்லமையுள்ள ஒரு தெய்வம் என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. வார்த்தையினாலே படைத்த தேவனை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து நீர் மகிமைப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு பகுதியையும் தேவனை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நீ கர்த்தருடைய பந்தினால் அதற்கேற்றபடி கொஞ்சம் செய்தியை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நடத்தல் பிரகாரம் இசைக்கியா ராஜா குறித்து தான் நீ பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய பந்தியாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த செய்தியை பேச கர்த்தர் உதவி செய்தா. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் அந்த 13வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொல்லி பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு நான் சபைக்கு சொல்கிறேன். கொரிந்து சபைக்கு பவுல் சொல்கிறார், நான் ஒரு சின்ன பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறது போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறார். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. சில ஆலோசனை கடினமாக இருந்தாலும் அந்த ஆரம்பிக்கும் போது அதை பார்க்கும்போது நமக்கு அதை அப்படியே முழுசாக என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அப்போது பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14 வசனம் 14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்கிறார். ஆலோசனை எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குழாயாக போனிடுவானே. சரி, மேலே குழாய் கிடக்குது. சரி, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி அவர் ஆலோசனை சொல்கிறார். பிள்ளைகளுக்கு சொல்கிற ஆலோசனை எப்படி சொல்கிற அப்படின்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைப்படாதிருங்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது விசுவாச பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்நிய நுகத்திலே என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பிணைப்படக்கூடாது. அந்நிய நுகத்திலே பிணைப்படாமல் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படி சொல்லி நம்ம வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அந்நிய நுகம் அப்படி சொல்லும் பொழுது நம்ம அந்த பிணைப்பு, ஏற்கனவே முதல்ல ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். இந்த மாட்டு வண்டியை பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் அந்த மாடு இருக்கும் இல்லையா, அந்த நோக்கால் மேலே அந்த கழுத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. அந்த கழுத்தில் வச்சு, ஆனால் அந்த நுகத்தடி அப்படிங்கிறது அதில் வைக்கப்படுகிற ஒரு காரியம். அதில் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும். அந்த நுகத்தில் அதோடு கூட ஒரு விசுவாசியும் ஒரு அவிசுவாசியும் அது என்ன செய்ய முடியாது, இணைக்கப்பட முடியாது. அப்போ இணைக்கப்பட்டு ஒன்போல போகுது அப்படின்னா அதோடு இது என்ன செய்யணும், ஒத்து போகணும் இல்லையா. மயம் உண்டாவதா கலையிலோய்யா. ரெண்டு மாடும் ஒத்து போனால் தான் அந்த பாதையில் போகும். இப்போ இங்கே மாதிரிலாம் ரோடு கிராமத்தில் கிடையாது. தோட்டங்களெல்லாம் போயிட்டு வரும்போது சின்ன ரோடாக தான் இருக்கும், சின்ன பாதை தான் இருக்கும். ரெண்டும் ஒத்து வரலை அப்படின்னா சைடில் முள்ளுக்குள்ளே போயிடும். ரெண்டும் ஒத்து வந்தால் தான் ஒன்போல போகும். அப்போது ஒரு அவிசுவாசியோடு ஒரு விசுவாசி அந்த அந்நிய நுகத்தோடு இந்த விசுவாசி ஒத்து போனால் தான் அது ஒழுங்காக என்ன செய்ய முடியும், போக முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதோடு என்ன செய்யாத, ஒத்து போகாத. கத்மயம் உண்டாவதா கலையிலோய்யா. ஏன்னா அந்நிய நுகத்தில் நீ என்ன செய்யாத, பிணைக்கப்படாது. அப்போ ஏற்கனவே நம்ம மேலே இருந்த அந்த நுகத்தடி, அந்த பாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை முறித்திருக்கிறார். அந்த நுகத்தை, அந்த நுகத்தடியை, நம்மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த நுகத்தடியை, அந்த பாரமான அந்த நுகத்தடியை, அந்த பாரத்தை இழுக்க முடியாத பாரத்தை நம்ம இழுத்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சாபமான அந்த சிலுவையை, அந்த சுமையை அவர் தோளிலே சுமந்ததுனால அந்த நுகத்தடி என்ன செஞ்சார், முறித்து போட்டிருக்கிறார். இப்போ பழையபடியும் நம்ம அந்த நுகத்தடி தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், அதை இழுக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த வாசிங்களேன், லேவி ராகமத்தில் இருக்குது அந்த வசனம், நல்ல வசனம். லேவி ராகமும் 26ஆம் அதிகாரத்தில், லேவி ராகமும் 26ஆம் அதிகாரம் அந்த 13ஆவது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நாம் தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். அப்போது நீங்கள் அடிமையாக இராதபடிக்கு அந்த நுகத்தடியை அவர் முறித்து போட்டார் இல்லையா. அப்போ நுகத்தடி நம்ம தோளில் இருப்பது பாரம், ஒரு இன்னொரு கூட்டத்துக்கு நாம் என்ன, அடிமை. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவராய் தேவன் சொல்லும் பொழுது, நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்கள் மேல் இருந்த, உங்கள் தோளின் மேல் இருந்த நுகத்தடியை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறேன் இல்லையா. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் அந்த நுகத்துக்குள்ளே தலையை கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிம்மராது.
ஆண்டவர் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஏற்கனவே அந்நிய இடத்துல தான் நாம் இருந்தோம். ஏற்கனவே அந்த சாபத்துக்குள்ள, அந்த பாவத்துக்குள்ள, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நாம் இருந்தோம். பாரத்தை சுமக்க முடியாத அந்த நுகத்தடியை, நம்ம தோளில் மேல் இருந்த அந்த பாரத்தை, அந்த சாபத்தை, அந்த பாவத்தை, அந்த வியாதிகளை நம்ம இழுக்க முடியாமல், சுமக்க முடியாமல், நிமிர முடியாமல் குனிந்து கொண்டே நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிருபையினால் இரத்தம் சிந்தி அந்த சிலுவை அவர் தோளிலே சுமந்ததுனால நம்ம தோளில் மேல் இருந்த அந்த பாரத்தை அவர் முறித்து போட்டார். மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஆனால் மறுபடியும் சபை என்ன செய்யுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும், நம் தோளில் இருந்த நுகத்தடி முறித்து போடப்பட்ட பிறகும், தேவன் நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணின பிறகும், பழையபடியும் அந்த அந்நிய நுகத்துக்குள்ளே போய் என்ன செய்ய தலையை கொடுக்குறோம். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. பழையபடியும் அந்த நுகத்துக்குள்ளே, அந்த நுகத்தடிக்குள்ளே நீங்கள் தலையை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பழையபடி நம்ம வாழ்க்கை அப்படியே கோணி குறுகி போயிடும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பவுல் எழுதலை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பந்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். அந்நிய நுகத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிணைக்கப்படாதீங்க. அதோடு நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒத்து போகாதீங்க. மற்ற காரியங்களோடு ஒத்து போகாதீங்க. தேவையில்லாத காரியத்தில் ஒத்து போகாதீங்க. திரும்பவும் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம அதிலிருந்து தான் வெளியே வந்திருக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ பாரப்பட்டிருக்கிறோம். சுமக்க முடியாத பாரம், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள். மறுபடியும் நாம் தலையை கொடுப்பது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா நான் கண்ணால் பார்த்து அந்த வேலையை நான் செஞ்சுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாட்டு வண்டி அப்படி தூக்கினோடனே, பாரத்தை லெவல் பண்ணி தூக்கின உடனே அப்படி நீக்கும் பேலன்ஸாக இந்த மாடு என்ன செய்யும் தெரியுமா, மல்லு கட்ட வேண்டாம், பழங்க நம்ம இழுத்தா போதும், அப்படி தலையை கொண்டு வந்து அப்படி கொடுக்க முடியும். அது மயம் உண்டா. ஹல்லேலூயா. நல்ல மாடு அப்படி தான் கொடுக்கும், இணைஞ்சி வர மாடு அப்படி தான் கொடுக்கும். நாம் அப்படி கொடுக்கவே கூடாது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அந்நிய நுகத்தில் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது. அந்நிய நுகத்தோடு, விசுவாசிகளோடு நமக்கு பழக்கம் இருக்கிறது. எனக்கு நிறைய பழக்கம் இருக்குது. என் செல்லில் நிறைய நம்பர் இருக்குது. என்கிட்ட பழனவங்க வேலை பார்த்து எல்லா நம்பர் இருக்குது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய காரியம் மட்டும்தான் போய்கிட்டே இருக்கும். எதுக்குமே நான் சிரிச்சுக்கிடுவேன். சில நேரங்களில் அவாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவேன், இல்லை சொல்லாமல் போயிடுவேன். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அந்நிய நுகத்தில் நம்ம பிணைப்பட்டோம் என்றால், நம்ம ஒத்து போனோம் என்று சொன்னால், திரும்பவும் அந்த பாரத்தை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும், சுமக்க வேண்டியிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் அதான் பவுல் எழுதுகிறார், நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நான் உங்களுக்கு ரொம்ப கண்டிக்கலை. அவர் சொல்கிறார், பிள்ளைகளை அடிப்பேன், பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல் உங்களுக்கு தயவாய் சொல்கிறேன். அந்நிய நுகத்தில் பிணையப்படாதீங்க. நீங்கள் அதில் கவனமாக இருங்க. ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடியவங்க, நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாசிங்களுக்கு உபாகமும் 7ஆம் அதிகாரம், உபாகமும் 7ஆம் அதிகாரத்தில் அந்த 4வது வசனத்தை வாசிப்போம். உபாகமும் 7ஆம் அதிகாரம் விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிச்சிடும். என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. மேலே வாசிப்போம். 3 வசனம். அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரத்திக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கும் கொல்லாமலும் இரு. ஏன்னா அந்நிய தெய்வத்தை பின்பற்றும்படியான காரியத்தை செய்து என்னுடைய கோபத்துக்கு ஆளாகாதீர்கள். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நல்லவர். அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அந்நிய நுகத்திலே நாம் பிணைப்பட்டால்
நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை என்ன செய்யும்? அது பாதிக்கப்படும். மறுபடியும் நம்ம விட்டுட்டு வந்ததை அது கையில் எடுக்க சொல்லும். மறுபடியும் திரும்பி பார்க்க சொல்லும். மறுபடியும் நம்ம விட்டுட்டு வந்த கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் மறுபடியும் என்ன செய்யும்? சுமக்க சொல்லும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக அந்த 6ஆம் அதிகாரத்திலே, ரெண்டாவதாக 6ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிப்போம். 14 வாசிப்போம். 14. அந்நிய நுகத்திலே அபிஷேகத்துடன் பிணைக்கப்படாதீர்களாக, நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம். ரெண்டாவது, நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? உண்மைக்கு மாறான காரியத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போது ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமையான தேவன். அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். கணக்கில் சொன்ன நாமம் என்று சொன்ன உடனே நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். நான் அன்றைக்கு எப்படி இருந்தேனோ இப்போ அப்படியே இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு பண்ணேனோ அதே வாக்கு நான் இன்றைக்கும் பண்ணுறேன். அதை நான் நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறதாகவே நான் இருக்கிறேன். உண்மை உள்ளவராக இருக்கிறேன். நான் மாறாத தேவனாக இருக்கிறேன். அப்போது உண்மைக்கு மாறான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சம்மந்தப்படுத்தவே கூடாது. அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சில விஷயத்தில் நம்ம விசுவாச வாழ்க்கையில் உண்மைக்கு மாறான காரியத்தை நம்ம உண்மையோடு ஒப்பிடுகிறோம். அதுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன காரியம் அப்படி அப்படியே சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல அப்படி சொல்லுவோம். ஆனால் அது உண்மைக்கு மாறான காரியம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம் அதை சம்பந்தப்படுத்தும். இந்த உண்மையோடு கூட உண்மைக்கு மாறான காரியத்தை நம்ம சம்பந்தப்படுத்தி பேசுவதை தேவன் விரும்புவதில்லை. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. உண்மைக்கு மாறான காரியத்தை நம்ம சம்பந்தப்படுத்துவது, உண்மைக்கு மாறான காரியத்தை பேசுவது, குற்றம் சாட்டுவது, இந்த காரியம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைக்கு மாறான காரியத்தை சொல்லாதீங்க. உண்மைக்கு மாறான காரியத்தை உண்மையோடு இணைக்காதீங்க, சம்பந்தப்படுத்தாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அப்படி சொல்லாதீங்க. அது உண்மைக்கு மாறான காரியம்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது இந்த நாட்களிலே அதாவது நீதிக்கும் உண்மைக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? சரி, மூன்றாவது அதே வசனத்தில் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? மூன்றாவது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம பேதரில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த காரில் இருளிருந்து அந்த வசனத்தை வாசிங்களேன். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையா? 2ஆம் அதிகாரம் அந்த 9 வாசிங்க. 9. நீங்களோ உங்களை அந்த காலத்திலே நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் உங்களை அந்தகார இருளில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான அதிசயமான மகிமையான அந்த பிரசனத்துக்குள்ளே அழைத்து அவருடைய புண்ணியங்களை அவருடைய காரியங்களை சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவருக்கு சந்ததியாக ராஜரீக ஆளுகை செய்யக்கூடிய கூட்டமாக அவருக்கு பரிசுத்த ஜனமாய் சொந்த ஜனமாய் அவருடைய சுதந்திரத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? சுதந்திரவாளியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம இருந்த இடம் எப்படி? நம்முடைய பின்னால் உள்ள வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும் இல்லையா? நான் சில ரொம்ப கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். என்னுடைய ஆரம்ப காலங்களெல்லாம் நினச்சா அவ்வளோ கண்ணீர்கள், அவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பிரச்சனை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் இல்லையா? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, அதெல்லாம் சந்தித்து தேவன் இன்றைக்கி நம்ம ஒரு மனுஷனாக மதித்து 4 பேர் மதிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தி
நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய சுதந்திரவாளியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்தகாரத்துக்குள்ளே இருந்தோம், இருள், அதுலேயும் அந்தகாரம், வெளியே வர முடியாத இடத்துல இருந்து ஆச்சரியமான அதிசயமான அந்த ஒளிகளை கொண்டு வந்தான். தேவன் ஒளியாக இருக்கிறான். கர்த்தர் ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். ஒளி தெய்வம் அல்ல, தெய்வம் ஒளியாக இருக்கணும். அது சொல்லியா, அன்பு தெய்வம் கிடையாது, தெய்வம் அன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்ல என்ன சொல்ல, அன்பே தெய்வம், தெய்வம் அன்பாக இருக்கணும். ஐயா லைட்டு போட்டேன்னு நான் சொல்லிடுவேன் இல்லையா. தேவன், எங்கே தேவன் ஒளியாக இருக்கிறார், எங்கே தேவன் அன்பாக இருக்கிறார், அதைத்தான் பின்பற்றுறோம். கத்மை முன்னாலும் ஐயா லைட்டை போட்டால் கும்பிட்றாங்க கிடையாது. அவர் பிரைட்டாக இருக்கிறார். அவரை பார்த்து அந்த லைட் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கத்மயம் உண்டாவது இல்லையா. சங்கீதம் 34 வாசிக்கிறோம் இல்லையா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைஞ்சாங்க. வேறு எதை பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் கிடையாது. நம்ம எந்த பக்கம் திரும்பினா நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் கிடையாது. அவரை நோக்கி பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும். நம்முடைய முகம் ஒருபோது வைக்கப்பட்டு போகாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஏன் அதோட ஐக்கியப்படுத்துறீங்க? ஏன் அதை சம்பந்தப்படுத்துறீங்க? ஆண்டவர் நம்மளை இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பழையபடியும் இருளோடு கூட என்ன செய்யக்கூடாது? நம்ம ஐக்கியப்படவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. வசனம் 1 யோவானிலே நிருபத்திலே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அந்த 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அந்த 5ஆவது வசனம் 6ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் 1, 5, 6 வசிங்களோ. 1 யோவான் 1, 5 1 யோவான். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவான இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு இருக்கிறது. 6 வாசிங்க. 6 வசனம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 7 வாசிங்க. 7. அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த ஒளியண்டைக்கு அழைத்த தெய்வத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஒளியில் தான் நடக்க முடியும். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒளிக்கும் இருளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இருளானது அது பிசாசுக்கு உண்டான ஒரு காரியம். ஆதியிலே தேவன் என்ன வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார். முதல்ல என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த வெளிச்சத்தை முதல்ல அந்த பிரைட்னஸை கொண்டு வந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்த பிறகு தான் எதை எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லி வச்சார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துட்டு அப்படின்னா, இயேசுடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்குமானால், நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகுமானால் எது எது எங்கெங்கே இருக்கும் அங்கங்கே இருக்கும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் வெளிச்சத்தை இருளையும் அவர் வெவ்வேறாய் பிரித்தார். வச்சிருக்கார், அழிக்கலை, வச்சிருக்கார். அது பிசாசுக்காக தான் வச்சிருக்கார், நமக்காக வைக்கலை. நாம் அதுக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். நாம் தான் இருளை தேடி போகிறோம். ஆண்டவர் இருளை பிரித்து தான் வச்சுருக்கார். இருளுக்கும் ஒளிக்கும் எந்த கதும் கிடையாது, அவர் தனியாக பிரித்து வச்சுருக்கார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் உண்டான பிறகு தான் ஆண்டவர் இந்த பூமியில் எல்லாவற்றையும் செஞ்சார், ஒழுங்குபடுத்தினார். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அவர் பார்க்கும்போதெல்லாம் சொல்வார், நன்று, நல்லா இருக்கு, நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அவருடைய வெளிச்சத்தை நாம் சார்ந்து கொள்வோமானால், அவருடைய ஒளியிலே நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு ஒழுங்கு இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கும். என்ன சொல்ல முடியல, ஒரு கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் ஒரு ஒழுக்கம், ஒரு ஒழுங்கு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம், நிறைய காரியத்தை செய்கிறோம். நிறைய பேருடைய காரியத்தை பார்த்திங்கன்னா சிலவங்க வாழ்க்கையே மற்றவங்களை மாற்றியிருக்கு. என்ன மாற்றியிருக்கு ஒருத்தவங்க வாழ்க்கையை பார்த்து. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் வேலை பார்க்குற இடத்துல ஒன்றும் பேச மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே போவேன். என் சொந்தக்காரர் தான், அவரை பார்த்து நான் மாறினேன். ஏன் இப்படி மாறினேன்? எவ்வளோ கோவப்படைய மாட்டார். நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன், கெட்ட வார்த்தை போடுவேன், நிறைய பிரச்சனை வேலையில் டென்ஷன் இருக்கும் கம்பெனியில். இல்லை, அவரை பார்த்தே நான் மாறேன். தட்டி கொடுத்துட்டே போவேன், கோவப்படாதீங்க, இப்படி தட்டி கொடுப்பார், சிரிப்பேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவார், இப்படியே செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவார். அவரை பார்த்து நாங்கள் 4-5 பேர் ரட்சிக்கப்பட்டோம் ஒரே கம்பெனியில். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. இன்றைக்கும் இருக்கிறார், சின்ன கணபத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் சின்ன கணபத்தில் இருக்கிறார். அவருடைய பார்வை, அவருடைய சுபாவம், அவருடைய பேச்சு எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஒருத்தவங்களுடைய பார்வை நம்மளை மாற்றுது. அவங்களுடைய பேச்சு, அவருடைய பணிவு, அவங்களுடைய வார்த்தையை கடைசியில், சரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு அப்படிம்பார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்பார், கடைசியில் சொல்வார். அப்போ தான் நமக்கு ஒரு வேலை செய்யும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. நமக்கு ஏற்றபடி பேசுகிற மாதிரி பேசி ஒருக்காக ஜெபம் பண்ணுறேன்பார். அப்படி தான் ஆண்டவர் மாற்றினார். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அதுக்காக ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, செய்யணும். அப்போ நாம் ஒளியிலே நம்ம இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கு இருக்கும். ஒழுங்கினம் இருக்கவே இருக்காது. வெளிச்சத்தை கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஒழுங்கினமே வெறுமையாக இருந்தது. பூமியில் ஒழுங்கற்று கிடந்தது, வெறுமையாக இருந்தது. பிசாசு அவளை நாசம் பண்ணி வச்சுருந்தான். அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்தினான். எல்லாத்தையும் சரிப்படுத்தி வெறுமையை தேவன் நிறைவாய் மாற்றினார். அல்லேலூயா. நானும் நீங்களும் ஒளியோடு அந்த வெளிச்சத்தோடு கூட ஐக்கியப்பட்டு நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் மாறும். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வெறுமைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் மாற்றுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். ஒழுங்குபடுத்துகிற காரியம், ஒழுங்கு, குடும்பத்துக்குள்ள ஒழுங்கு, அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் செய்வார். ஒழுங்குபடுத்துறதுனால பொருள் அங்கங்கே வைக்கிறது மட்டும் கிடையாது. அந்தந்த காரியத்தை, பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் குடும்ப காரியமாக இருந்தாலும் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்திலே அவர் ஒழுங்குபடுத்துவார், அதை சரிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற வெறுமைகளை அவர் நிறைவாய் மாற்றுவார். அவர் வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய நாட்களிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதாவது இன்னொரு வசனம் உண்டு, அந்த 1 யோவானிலே அந்த 1 கொலோசியர் 1:13 வாசிப்போம். அந்த கொலோசியர் 1:13 இருள் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி ராஜ்யத்துக்கு உட்பதம் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரம். அப்போ இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தியிருக்கிறார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய நாட்களிலே நாம் ஒளியிலே நடப்போமானால், வெளிச்சத்திலே நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நிறைவு, ஒரு ஒழுங்கு. தேவன் எல்லா காரியத்தையும் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆவதாக அந்த 2 கொஞ்சம் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அடுத்த வசனத்தை வாசிப்போம். 15 வசனம் 15. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அபிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது. அப்போ 4ஆவதாக கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அங்கே இசைவு ஏது. அதாவது பேலியாள் என்று சொல்லும் பொழுது பிசாசு இல்லையா, பிசாசு சாத்தான் நேர கிறிஸ்துவுக்கு எதிர்மறையான ஒரு காரியம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்கும் பேலியாலும் இசைந்து போவது. அதாவது
கிறிஸ்துவனுடைய காரியத்துக்கும் பிசாசினுடைய காரியத்துக்கும் ரெண்டையும் ஒப்பிட்டு இசைவு போகிற, அதாவது அதையும் நாம் என்ன செய்வது, ஏற்றுக்கொள்வது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதாவது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கும் பிசாசினுடைய உபதேசத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு இல்லையா? அப்போது ரெண்டு உபதேசங்களோடு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் இணைக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 1 கொஞ்சம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியரில் அந்த 1:16 வாசிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் அது நமக்கு எப்படி இருக்குது, தேவ பலனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதான் அந்த வாசிங்கள் 1 கொரிந்தியர் 1. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அப்போ கிறிஸ்துவினுடைய உபதேசம் அது நமக்கு தேவ பலனை கொண்டு வருது. ஆனால் கெட்டு போகக்கூடிய பிசாசினுடைய உபதேசம் அது என்ன செய்யுது, பைத்தியமாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு முதல்ல பைத்தியமாக தெரியும், இவெல்லாம் ஒரு ஆளாக பைபிளை தூக்கிட்டு போகிறா, இது என்ன ஒரு காரியங்கள், என்ன ஜெபங்கள். நம்ம உபதேசங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு பைத்தியமாக தெரியும். ஆனால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா, கெட்டு போயிடுமா. அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறார். அது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவ பலனை கொடுக்கக்கூடிய உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர, கெட்டு போகக்கூடிய இன்னொரு உபதேசத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நமக்கு நிறைய காரியங்கள். 1 தீமோத்தேயுல வசனம் 1 வாசிங்க, வேற இடத்துக்கு கொண்டு போயிருந்தேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே அந்த 1 வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 1. ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு நினைச்சுவாங்க, விலகிடுவாங்க. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவனுடைய உபதேசம் அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் இல்லையா? அது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படுவது, ஞானசம் எடுப்பது, அப்பம் விற்பது, ஜெபம் பண்ணுவது, உறுதியாக இருப்பது, ஐக்கியப்படுவது, அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம், அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம் அது கிறிஸ்துவனுடைய உபதேசம். அந்த உபதேசத்தில் நாம் என்ன செய்யணும், தரித்திருக்கணும். பிசாசுடைய இன்னொரு உபதேசத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கோ பேலியாளுக்கு இசைவேது, மற்ற உபதேசத்தோடு இசைய முடியாது, இசைந்து கொடுக்க, வளைந்து கொடுக்க முடியாது. இன்னொரு தவறான உபதேசத்துக்கு நம்ம வளைந்து கொடுக்கக்கூடாது, வளைந்து கொடுக்க முடியாது. நம்ம வளைந்து கொடுப்போமானால் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடைசியாக 5ஆவதாக அதே அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 16 வாசிப்போம். 2 கொரிந்தியர். விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே மாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். 5வது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நம்ம இதை ஆலயம்னு சொல்கிறோம். இது நம்ம எல்லோரும் கூடி வந்து பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம்.
பரிசுத்தவான்களாய் மாற்றக்கூடிய இடம், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய இடம், ஒருமனப்படக்கூடிய ஒரு இடம், பரலோகத்துக்காக ஆள் சேர்க்கக்கூடிய இடம், உபதேசத்திலே சீர்படுத்தக்கூடிய ஒரு இடம். இது சபை. மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆனால் உண்மையிலே தேவன் எதை எப்படி வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது எங்கே வாசிக்கிற? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அந்த 16 வாசிப்போம். 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 17 வாசி 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்கள் நிறைந்த ஆலயத்துக்கும் இல்லை எந்த விதமான தொடர்பு கிடையாது. விக்கிரக ஆராதனை கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த லட்சுமிபுரத்தில் சர்ச் இருக்குது. வெளியில் இப்போ ஒரு பேனரை கட்டிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கும். இப்போ போன வாரம் திறந்து எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கேட்கலாம், உள்ளே நடத்தலாமான்னு. உள்ள விக்கிரங்கள் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமாம், நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இல்லையா. நம்ம அதோடு அவங்க நமக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்துக்கும் நான் ஒத்து போக முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. முன்னால் நடத்துங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த அனுமதி கேட்டது விவரமாக செஞ்சது. அந்த கிராமத்தில் ஒரு எதிர்ப்பு வந்துடக்கூடாது. ஒரு ஆலயம் ஏற்கனவே இருக்குது, மூடப்பட்டு கிடக்கு. அதுக்கு முன்னால் இவங்க நான் ஜெபம் படிக்கிறோம் அவங்க பாஷையில். நாங்கள் அதில் ஜெபம் படிச்சுட்டு போகிறோம். ஜெபம் படிங்க. அதுக்கு அவங்ககிட்ட இன்னொருத்தங்க இருக்கிறாங்க பொறுப்பு கோயில்பட்டியில், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு அந்த இடத்த கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணி அதில் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் அந்த இடத்த கொண்டு வந்து அதில் தான் அந்த ஏரியாவில் ஒரு ஏரியாவில் ரெடி பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்குறோம். இல்லைன்னு சொல்லலை. இது அவங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அப்போது உள்ளே நம்ம போய் நடத்த முடியாது. உள்ளே நடத்தணுன்னா அது சரி வராது. ஆனால் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் செய்ய முடியாது. ரொம்ப செஞ்சிட முடியாது இல்லையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது விக்கிரகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரகத்தை ஆராதிக்க முடியாது, சுரூபத்தை ஆராதிக்க முடியாது. நம்ம ஒரு காலத்தில் அதை ஆராதித்தோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுறார். அந்த வசனத்தை வாசிப்போம். இன்னொரு வசனம் தெளிவாக உண்டு. அந்த கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 6:19. 6:19. 1 கொரிந்தியர் 6:19. 1 கொரிந்தியர். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் விக்கிரமாக இல்லை, தேவன் விக்கிரமாக இல்லை, ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருக்கிற தெய்வம் நம்முடைய சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணுறார். இந்த சரீரம் சுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒரு பிரசங்கம் பண்ணார். நான் எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், நமக்கு அனுபவங்கள் கம்மி தானே. அவரை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நடக்கும் அப்படி சொல்லலை, ஓடும். அந்த ஆரம்பிக்கிற இடத்த சொன்னார் அவர். விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சு இல்லையா. ரொம்ப ஆழமான சின்ன வசனம். எத்தனையோ தடவை படிச்சிருக்கோம், பிரசங்கம் பண்ணியிருக்கோம்.
அன்னைக்கு நம்ம கண்ணு திறக்கப்படுது. ஒவ்வொருத்தங்க ஊழியக்காரங்க மூலமாக நான் பெரிய ஆளுடைய செய்திகளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே கேட்டே இருப்பேன். உள்ளத்தில் இருந்து அப்போ உள்ளம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து அடுத்தவங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாய்ஞ்சு போதுன்னா அவன் உள்ள எப்படி இருக்கணும் பாருங்க, பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உள்ளத்தில் இருதயம் கசப்பாக இருந்தால் வார்த்தை கசப்பாக போகும். நம்முடைய இருதயம் வெறுப்பாக இருந்தால் வெறுப்பாக போகும். வெறுப்பான வார்த்தை போகும். சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கடு கடுன்னு வீட்டில் பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் செய்ய எப்போ கடுகடு நிற்கியே அந்த கோபம் உள்ளேருந்து அது அன்பின் நிமித்தமாக வரக்கூடிய கோபங்கள். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கணவனுக்கு மனைக்கு வரக்கூடிய காரியங்கள் இல்லையா. ஏன் கடுகடு நிற்கிங்க அந்த இருதயத்தில் கோபங்கள். ஆனால் ஜீவ தண்ணீர் நதி எப்படி போவோமா, விசுவாசிக்கிற உள்ளம் எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ நல்லா இருந்தால் அந்த ஜீவனோடு இருக்கிற தண்ணி வெளியே போகும். கத்மயம் உண்டது. அல்லேலூயா. அந்த யோவான் அந்த இதில் வாசிக்கிறோம் இல்லையா, 7ஆம் அதிகாரத்தில். அதே நேரத்தில் அந்த யோவானில் அந்த 2ஆம் அதிகாரமோ 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரம் அவனுக்குள்ளே வைத்திருக்கிற நீர் ஊற்று இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிற நீர் ஊற்று விசுவாசிக்க அந்த ஊற்று உள்ளது என்ன செய்யும். அம்மா சொன்ன மாதிரி 30 அடிகளை தண்ணீர் பள்ளிச்சுன்னு வந்துட்டு இல்லையா. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. விசுவாசிக்க அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்கை அது வெளியே புறப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. கடிகளுக்கு நல்லா காட்டுற வசந்த சொல்லியிருந்தேன். நான் பாஸ்டர் தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. யோவான் 4ஆம் அதிகாரம் யோவான் 3ஆம் அதிகாரமா சமரியஸ்திரி எதில் தம்பி? சமரி 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்று இல்லையா. அப்போ நான் அவனுக்குள்ளே கொடுக்குற தண்ணீர் அது எப்படி இருக்குமோ, ஆமாம், தண்ணி அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாக இருக்குமா. இந்த நீர் ஊற்று எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். அதாவது சோத்திரம் 7ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். 7:37 சாரி 38 தான் சாரி 8:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். அப்போ இயேசு நமக்குள்ள ஒரு நீர் ஊற்றை வச்சிருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் ஆவியாக இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுறார். இந்த உள்ளத்துக்குள்ள இந்த இருதயத்துக்குள்ள ஒரு ஜீவை ஊற்றை கர்த்தர் வச்சிருக்கிறார். தண்ணீர் உள்ள ஊற்று, தண்ணீர் நிறைந்த ஊற்று வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் விசுவாசிக்க இந்த நீர் ஊற்று உள்ளே இருக்க முடியாமல் என்ன செய்யும், வெளியே புறப்பட்டு அது என்ன செய்யும், ஓடும். ஆமாம், நடக்கும் அப்படிலாம் கிடையாது, ஓடும். ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். எங்கேருந்து ஓடும்? நம்ம உள்ளத்தில் இருந்து. அப்போ ஜீவ தண்ணீர் புறப்படுகிற இடம் எப்படி இருக்கணும் இல்லையா. எல்லா இடமும் போய் தண்ணி குடிப்போமா? குடிக்க மாட்டோம். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நமக்கு கொடுத்த ஜீவ தண்ணீர் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கும்படியான ஒரு நதியை போல நமக்குள்ள புறப்பட பண்ணுகிறான். அப்போ நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய இதயத்தில் கசப்பு இருக்கக்கூடாது. நம்முடைய இதயத்தில் வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்தில் வெறுப்பு கசப்பு வெறுப்பு இருந்தால் வெறுப்பாக தான் வெளியே வரும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ நம்ம இதயத்தின் நினைவு தான் வாய் பேசும் இல்லையா. அடுத்தவங்களை இயேசுன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். பார்த்த உடனே இயேசுமா இல்லையா, நான் இயேசு இருக்கேன். உங்களுடைய இயேசு அன்னைக்கு உங்களை சத்தம் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்க சமானமாக பேசுன்னு வருவாங்க. எடுத்த உடனே நம்ம பேசிடுவோம். நம்ம இருதயத்தில் அவங்கள சண்டை போன்னு இருக்கிறோம். அவங்களோட பேசணும்னு நினச்சிட்டே இருப்போம், பேசிடுவோம். நம்ம நினைவு, இதயத்தின் நினைவு தான் வாய் பேசும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ளே கசப்பு இருந்தால் கசப்பு கக்கும்,
வெறுப்பு இருந்தால் வெறுப்பு வரும். ஆனால் இயேசு நமக்குள்ளே வச்சிருக்கிற ஜீவ தண்ணீர் இருக்குமானால் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுக்க தண்ணீராய் வரும். அது சொல்லுவையா. கண்டிக்கிற தப்பு கிடையாது. அடுத்தவங்க தவறை கண்டிப்பது தவறு கிடையாது. கண்டிக்கணும், கண்டிப்பு இருக்கணும். அதுக்காக கண்டிக்காமல் இருக்க முடியாது. தவறை கண்டிக்கணும், நியாயத்தை சொல்லணும், தப்பு கிடையாது. அது பயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தமே அது. நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. விக்கிரம் என்பது சிலை வழிபாடு மாத்திரம் கிடையாது. இல்லை, பொருளாசை விக்கிரம். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. தேவனை வைக்கக்கூடிய இடத்துல வேற எதை வச்சாலும் விக்கிரகம். அதையும் சொல்லிடுறேன். விக்கிரகங்கிறது சிலை வழிபாடு மட்டும் கிடையாதுங்க, பொருளாசை விக்கிரம். தேவனை வைக்கிற இடத்துல நீங்கள் எதை வச்சாலும் அது விக்கிரகம்தான். என் மனைவி வச்சாலும் விக்கிரகம்தான், என் பிள்ளைகளை வச்சாலும் விக்கிரகம்தான், இந்த ஊழியத்தை வச்சாலும் விக்கிரகம்தான். தேவன் வைத்த இடத்துல தேவன் தான் இருக்கணும். அது சொல்லுவையா. எல்லாமே தேவனுக்கு கீழே தான். கத்துமயம் உண்டாவதா? புரிஞ்சுது அவங்களுக்கு? விக்கிரக ஆராதனை சொல்கிறேன், இன்னொரு நாளைக்கு பிரசவம் பண்ணுறேன், சரியா? ஆனால் இப்போது நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த சரியத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். கத்மயம் உண்டாவதால் இல்லையா? அவர் இந்த சரியத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த சரியத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரியத்துக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே, உள்ளத்தில் இருந்து நம்ம அவர் விசுவாசிக்க நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த பொக்கிஷம், அந்த ஜீவ தண்ணீர் அநேகருக்கு போய் அதை தாகத்தை தீர்க்கும். நம்ம யார்கிட்ட பேசினாலும் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். உங்களை தேடி வருவாங்க. இந்த சிஸ்டரை பார்த்தோம்னா ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்? உங்கள் வார்த்தை அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். உங்கள் வார்த்தை அவங்களை குணமாக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். அதுக்கு தான் என்னை உங்களுக்கு அதை வச்சிருக்கிறார். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் பவுலை கொண்டு சொல்லும் பொழுது, பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, ஒரு நிமிடம் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். குமாரனாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, ஒரு நல்ல சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை பேசுவதும் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அந்நிய நுகத்தில் அபிசுவாசங்களோடு கூட நீங்கள் பிணைப்படாதிருப்பீர்களாக. நம்ம சுமந்த பாரத்தை மறுபடியும் நாம் சுமக்க வேண்டாம். நம் பட்ட கஷ்டத்தை மறுபடியும் கஷ்டப்பட வேண்டாம். ஆண்டவரே, தேவ நாட்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? உண்மைக்கு மாறான காரியத்தோடு நம்ம ஈடுபடுத்த வேண்டாம். உண்மைக்கு மாறான காரியத்தை சம்பந்தப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஹல்லேலூயா. நானும் நீங்களும் நாம் ஒளியிலே நடப்போமானால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவோமானால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவார். அந்தந்த நாட்களிலே எந்தெந்த காரியத்தை எப்பப்போ செய்யணும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எல்லோரும் கரங்க வைத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எல்லோரும் எளிமை நின்று இந்த வசனம் என்னை ரொம்ப தொடுதனால உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு வீட்டில் வெளிச்சம் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்குமானால், தேவனுடைய வெளிச்சம் இருக்குமானால் அங்கே இருளுக்கு இடமில்லை. கர்த்தருடைய வெளிச்சம் இருக்குமானால் இருளுக்கு அங்கே இடம் கிடையவே கிடையாது. அந்தகாரத்துக்கு அங்கே இடம் கிடையவே கிடையாது. வெளிச்சம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் ஒழுங்குபடுத்துவார். தேவன் ஒழுங்குபடுத்துவார். வெறுமையாக இருந்த பூமியை நிரப்பினார். வெறுமையாக இருந்தவங்க வாழ்க்கையை நிரப்புவார். வெறுமையாக இருக்கிறவங்க குடும்பத்தை கற்று நிரப்புவார். வெறுமையாக இருக்கிறவங்க வாழ்க்கையை கற்று நன்மையினால் நிரப்புவார், ஒழுங்குபடுத்துவார். எதை எப்பப்போ செய்யணுமோ அதை செய்வார்.
பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காரியம், எந்த காரியத்தை எப்போ எதை செய்யணுமோ அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் அவர் சரியாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குங்கரமாக செய்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குங்கரமாக செய்வார். இதற்கு மூல காரணம் கர்த்தருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுமா, என் தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவார், என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார், என் பிள்ளைகள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவார். என் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எந்தெந்த நேரம் என்னென்ன செய்யணும் நினைக்காரோ அதை என் தெய்வம் சரியாக செய்வார், நேர்த்தியாக செய்து முடிப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஓ ரீமாலாதாவா சங்கரபா ரமலாதா கபலாபா. அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தெய்வம். அவர் நேர்த்தியாக செய்வார். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நேர்த்தியாய் செய்து விட்டார். ஏற்கனவே நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். அந்தந்த காலம் வரும் பொழுது தேவனை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். அதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஏற்கனவே செய்து விட்டார். ஆனால் அந்தந்த காலம் வரும் பொழுது தருவார். பிள்ளைகள் படிக்கிற காலம் படிக்கும், வேலை பார்க்குற காலம் வேலை பார்க்கும், திருமண காரியம் நடக்கும். அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் நேர்த்தியாக செய்வார். ஏற்கனவே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். அந்தந்த காலமும் அந்தந்த நேரம் வரும் பொழுதும் அவர் எல்லாவற்றையும் ஒன்றா செஞ்சுக்கிட்டே வருவார். அந்த வசனத்தை பார்த்தீங்களா, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய முடியும். ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்க அதை செய்வார். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே அந்தந்த காலத்தில் என்னென்ன செய்யணுமோ, அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார். இந்த 9ஆம் மாதம் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்க அதை செய்வார். எல்லோரும் கரங்களை வைத்துவோம். எல்லோரும் தேவன் பேசுகிற நேரம். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்காரோ அதை செஞ்சிருவார், செஞ்சு வச்சிருக்கார். அதின் காலம். அல்லேலூயா. அந்தந்த காலம். அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்காரோ, இந்த முதல் வாரம் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்காரோ செய்வார். 10ஆவது மாதம் உங்களுக்கு என்ன செய்ய நினைக்காரோ அதை செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார். அவர் மாறாத உண்மை உள்ள தேவன். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணும், குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும். சங்கீதமாக கை ஒடிஞ்சிருக்கிறாங்க, அந்த சாட்சியில் சொல்ல மறந்துட்டேன். கரங்களை வைத்து அந்த அம்மாவுக்காக, கீழே விழுந்து கை முறிஞ்சிருக்கிற அந்த அம்மாவுக்காக, சங்கீதமாவுக்காக, அந்த அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலனை கொடுங்க ஆண்டவரே. சீக்கிரமாக குணமடைய கற்று உதவி செய்யுங்க. அந்த அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலனை கொடுங்க. இன்னும் அந்த சாட்சிகளை கேட்டோம். பலனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலனை கொடுங்க, நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் வெளியே சொல்ல முடியாத வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வெளியே சொல்ல முடியாத வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவையெல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வியாதிகள் குணமடையட்டும், சுகமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பிசாசுடைய கிரியைகள் கட்டப்படுவதாக. குடும்பத்துக்கு உறவாய் செயல்படுற ஆவிகள் கிரியைகள் அழிக்கப்படட்டும். கெட்ட தரிசனங்களும் பயமுறுத்துகிற ஆவிகளும் கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா சாபங்கள் மாறட்டும். ஆசீர்வாதத்தை தடைப்படுகிற சாபங்கள் மாறட்டும். வரக்கூடிய நன்மைகளுக்கு தடை செய்கிற சாபங்கள் மாறட்டும். அந்நிய கிரியைகள் வல்லமை அழிக்கப்படட்டும். மண்கண் பொறாவின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். எரிச்சின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். இப்படி பிள்ளைகளுக்கு உறவாக்குற வன்கண் ஆவிகள், பொறாமைகள், பில்லிசூனிய ஆவியுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். பிரிவினைகள், குழப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு மாறட்டும். குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். கர்த்தர் வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தாவே குடும்பத்தை ஒழுங்குபடுத்துங்க. எல்லா வெறுமைகள் மாறட்டும். வெறுமைகள் மாறட்டும். வெறுமை நிறைவாய் மாறட்டும். நிறைவு உண்டாகட்டும். ஆண்டவரே நிறைவு உண்டாகட்டும். நிறைவு உண்டாகட்டும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழித்து போகும். ஒவ்வொரு குடும்பத்தின் நன்மையினால நிரப்புங்க, ஒழுங்குபடுத்துங்க. அந்தந்த காரியத்தை அந்தந்த நிலை செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். வீடில் ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை செய்யுங்க.
வேலை வருமானம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளியில் போகும்போது பாதுகாப்பு கிருபை இருக்கட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க. எல்லா வியாதிகள் மாறட்டும், வீணான செலவுகள் மாறட்டும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒரு டாக்டர் மருத்துவம் சாப்பிடக்கூடாது, வட்டி கடைக்காரங்க சாப்பிடக்கூடாது. உங்கள் வருமானத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அந்த வசனத்தை உறுதிப்படுத்துங்க. தேவையில்லாத செலவுகள் மாறட்டும், வீணான செலவுகள் மாறட்டும். குடும்ப வருமானம் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தின் தேவைகள், பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. கணவருடைய வருமானம் மனைவி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்தவர்கள் அவசியம் இருப்போம். கர்த்தருடைய பந்தி